ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல நட்பு நாடு என்ற அடிப்படையில் இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியுள்ளது. பாரசீக வளைகுடாவில் பதற்றங்கள் நிலவி வரும் சூழலில் இந்தியாவிற்கான ஈரானிய தூதர் முகமது ஃபத்தாலி இந்தியாவை ஒரு நண்பராக குறிப்பிட்டதுடன் இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பாக பயணிக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல அனுமதி கிடைத்ததை அடுத்து 40,000 டன் LPG-யுடன் புறப்பட்ட ஷிவாலிக் கப்பல் ஒரு வாரத்தில் இந்தியாவை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை விரைவில் கடக்க தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா கொடுங்காலத்தை வெற்றிகரமாக கடந்து வந்தது போல தற்போதைய சூழலையும் கடந்து வருவோம் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நடந்த NXT உச்சி மாநாட்டில் பேசிய அவர் கள்ளச்சந்தையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்கப்படுவதை மாநில அரசுகள் உன்னிப்பாக கவனித்து தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அச்சம் காரணமாக நாளொன்றுக்கு சிலிண்டர் பதிவு செய்வோரின் எண்ணிக்கை 55.7 லட்சத்திலிருந்து 75.7 லட்சமாக உயர்ந்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். LPG எரிவாயுவின் உற்பத்தி 30% அதிகரிக்கப்பட்டு அப்படியே உள்நாட்டிலேயே விநியோகிக்கப்படுவதால் மக்கள் பயப்பட வேண்டாம் என்று கூறியுள்ள அவர் போதுமான அளவு பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல் டீசலுக்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது என தமிழ்நாடு பெட்ரோல் டீலர்கள் கூட்டமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் 90 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும், ஆகவே வதந்திகளை நம்பி தேவைக்கு அதிகமாக பெட்ரோல் டீசலை வாங்கி சேமிக்க தேவையில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. இன்று முதல் விமானங்களுக்கு கூடுதல் எரிபொருள் கட்டணம் வசூலிக்க இண்டிகோ நிறுவனம் முடிவு செய்துள்ளது. போர் பதற்றத்தால் எரிபொருள் விலையேற்றத்தை சமாளிக்க எரிபொருள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. விமான பயணங்களின் தூரத்தை பொறுத்து இந்த கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தல் வரும் அஸ்ஸாம் மாநிலத்தில் 19,480 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மோடி காங்கிரசுக்கு நாட்டின் மீது அர்ப்பணிப்பு உணர்வு இல்லை என்று குற்றம் சாட்டினார். அக்கட்சி தவறான தகவல்களையும் பொய்களையும் பரப்புவதிலேயே தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள 9,30 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தின் 22வது தவணையை வெளியிட்டார். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக 2,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. சென்னையில் அரை நூற்றாண்டு வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் சாதித்து காட்டிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 36 பாலங்கள், 1,442 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள், 5,447 கோடி ரூபாயில் குடிநீர் திட்ட பணிகள், 3,455 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை மேம்பாடு என சென்னையின் தோற்றம் ஏற்றம் பெற்றிருப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறிவுசார் வழித்தடம் குறித்து தவறான வதந்தி பரப்பப்படுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் பேசிய உதயநிதி விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் அரசு செயல்படுத்தாது என்றும் அவர் உறுதியளித்தார். விளாத்திக்குளம் வேடநத்தம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை கண்டறிய முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய கேவலம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பெண்களின் பாதுகாப்பை நிர்கதியாக்கிய திமுக அரசை கண்டித்து வரும் 17ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் முறையிடப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி காவல்துறை இதுபோன்ற புகார்களை மெத்தனமாக கையாள்வது ஏற்கத்தக்கதல்ல என கண்டித்ததோடு வழக்கு விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விளாத்திக்குளத்தில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் தாயாரை பார்த்து ஆறுதல் கூற சென்ற தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிடம் மாணவியின் உறவினர் ஒருவர் கண்ணீர் விட்டு கதறி அழுததால் அதிர்ச்சி ஏற்பட்டது. எங்களுக்கு பணமோ காசோ தேவையில்லை, நாங்கள் கட்சிக்காரர்களை நம்பவில்லை, நிம்மதியாக இருக்க விடுங்கள் என துக்கத்தில் மாணவியின் உறவினர் வேதனை தெரிவித்தார்.
வேடநத்தம்பள்ளி மாணவி பாலியல் கொலை சம்பவம் தொடர்பாக சந்தேகத்திற்குரிய 14 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஒவ்வொருவரிடமும் 10 பக்க அளவுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பதில்களை பெற்றுக்கொண்டு விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இதற்கிடையே கொல்லப்பட்ட மாணவியின் உடற்பாகங்கள் தடயவியல் சோதனைக்கு நெல்லைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. கும்மிடிப்பூண்டி அருகே தனியாக இருந்த பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற நிலையை திமுக அரசு ஏற்படுத்தியிருப்பதாக விமர்சித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்று கூறும் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் கொடூரம் இழைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். மானாமதுரை விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த விவகாரத்தில் ஆய்வாளர் உட்பட 6 பேர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். திருப்புவனம் காவல் ஆய்வாளர் திலீபன், சார்பு ஆய்வாளர் குகன் மற்றும் காவலர்கள் தெய்வேந்திரன், காளீஸ்வரன், சரத்குமார், மனோகரன் ஆகிய 6 பேரை பணி நீக்கம் செய்து ராமநாதபுர சரக காவல் துணைத் தலைவர் மணிவண்ணன் உத்தரவிட்டுள்ளார். மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் உயிரிழப்புக்கு போலீசாரே முழு காரணம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆகாஷின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் பேட்டியளித்த அவர், ஆகாஷ் மீது காவல்துறையினர் நடத்திய மூர்க்கமான தாக்குதலும் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காமல் விட்ட மருத்துவத்துறையினரின் அலட்சிய போக்கே உயிரிழப்புக்கு காரணம் என குறிப்பிட்டார். மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் மரணம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. ஆகாஷின் கஸ்டடி மரண வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும், போலீசார் மீது கொலை வழக்கு பதிய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவரது தந்தை மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்தன. வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் நீட்டிப்பு தளத்தில் ரயில் சேவை தொடங்கியது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் ரயில்கள் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை கடற்கரை வேளச்சேரி ரயில் நிலையங்களுக்கு இடையிலான 43 ஜோடி ரயில் சேவை பரங்கிமலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட ஒப்புக்கொண்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக அரசின் தவறான வெளியுறவு கொள்கையாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததன் விளைவாகவும் நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைமையிலான கூட்டணி சாடியுள்ளது. திமுக கூட்டணி தமிழ்நாட்டு மண்ணை காக்கின்ற கூட்டணி என்றும், எதிர்வரும் தேர்தல் டெல்லி தர்பாருக்கும் தமிழ்நாடு பாரம்பரியத்திற்கும் இடையேயான போர் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாளை நடைபெறுவதாக இருந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் கூட்டம் திங்கட்கிழமைக்கு மாற்றப்பட்டுள்ளது. 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தாங்கள் கொடுக்கிற அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கூறினார். ஹொசூர் அருகே காமன்தொட்டி கிராமத்தில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவை போல தேர்தல் நேரத்தில் கூறிய வாக்குறுதிகளை வெற்றி பெற்ற பின் நிறைவேற்றாத கட்சி அதிமுக கிடையாது என தெரிவித்தார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். மொத்தமாக 193 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வழங்கப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய கோரி நோட்டீஸ் அளிக்கப்படுவது இதுவே முதல் முறை ஆகும். லடாக்கின் கார்கில் மாவட்டத்தில் பார்க்கும் திசையெல்லாம் பனி குவிந்து ரம்மியமாக காட்சியளித்த நிலையில் அதில் இறங்கி சிறுவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். இந்நிலையில் சாலைகளை மூழ்கடித்தவாறு பரவி கிடந்த பனிக்கட்டிகளை அகற்றும் பணி நடைபெற்றது.
மகளிருக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் நாளொன்றுக்கு 20 ரூபாயை கொடுக்கும் திமுக அரசு மறுபுறம் மக்களை ஒரு நாளுக்கு 150 ரூபாய் கடனாளியாக்குவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். கோவையில் பேசிய அவர், திமுக அரசின் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 18 வயதிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு எதிராக 39,900 குற்றங்கள் நடந்திருப்பதாக புள்ளி விவரங்களை தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியா அல்லது கூட்டணி சேரலாமா என்பது குறித்து தவேக மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டதில் பெரும்பான்மையானோர் கூட்டணி வைக்க ஆதரவு தெரிவித்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மட்டும் கூட்டணிக்கு தயக்கம் காட்டியதாக சொல்லப்படுகிறது. மாவட்ட செயலாளர்களின் கருத்தை ஏற்று ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு தவேக சென்றால் அக்கட்சிக்கு 45 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என பிரச்சாரங்களில் விஜய் பேசி வந்த நிலையில் விருப்ப மனு கொடுத்தவர்களில் 60 பேருடன் மட்டுமே நேர்காணல் நடத்தி முடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பாணியில் தொண்டர் ஒருவர் தொடங்கிய கட்சியில் இணைந்து கொண்டதாக ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அறிவித்துள்ளார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என பெயர் வைக்கப்பட்டுள்ள கட்சியின் கொடி மற்றும் தென்னந்தோப்பு சின்னத்தை அறிமுகம் செய்து வைத்தார். அதிமுக என்ற மக்கள் இயக்கத்தை ஒரு சமூகத்திற்கான கட்சியாக மாற்றி இபிஎஸ் சுருக்கிவிட்டதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தென்காசியில் பேசிய அவர், குறுக்கு வழியால் இபிஎஸ் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் நேர் வழியில் பதவிக்கு வந்ததாகவும் சாடினார். கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தெருமுனை பிரச்சார கூட்டம் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் பேசிய எஸ்பி வேலுமணி, கடந்த 5 ஆண்டுகளில் கோவைக்கு திமுக அரசு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். என்டிஏ கூட்டணிக்கு தாவேக்க வருமா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் நேரம் உள்ளதாகவும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்தார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை கருத்தோடு அதிமுக தலைமையை ஏற்று கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று அவர் தெரிவித்தார். தவேக தலைவர் விஜய் தாம் கட்சி ஆரம்பிக்கும் போது அறிவித்த நிலைப்பாட்டில் உறுதியாக இல்லாவிட்டால் அவர் மீதான நம்பகத்தன்மை போய்விடும் என்று மதிமுக எம்பி துரை வைகோ கூறினார். அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது காலப்போக்கில் தெரியவரும் என்றவர், யார் எங்கு சேர்ந்தாலும் திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வராது என்று துரை வைகோ தெரிவித்தார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது என திமுக மிரட்டியதாக ஆதவ் அர்ஜுனா பேசியது அவரது கற்பனை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரஜினிகாந்த் அரசியலில் ஆர்வம் காட்டக்கூடியவரும் மயங்கக்கூடியவரும் இல்லை என்றும் அதனால் தான் விலகி நிற்பதாகவும் கூறினார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 14 மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர். நாகையைச் சேர்ந்த மீனவர்கள் 7 பேரும் ராமேஸ்வர மீனவர்கள் 7 பேரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். மத்திய மாநில அரசுகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் பயனாக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வந்திருக்கும் அவர்கள் இங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் நவோதயா பள்ளிகள் கண்டிப்பாக தொடங்கப்படும் என பாஜக மாநில துணைத் தலைவர் RN ஜெயபிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் நடக்கும் பாலியல் குற்றங்களுக்கு முதலமைச்சர் நேரடியாக பொறுப்பேற்று விளக்கமளித்திருக்க வேண்டும் என்றார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகம் கட்சித் தலைவர் AM மூர்த்தியை சென்னை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். நெல்லையைச் சேர்ந்த இவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப மறுத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் மதுரையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டது. AM மூர்த்தியின் மனைவி சுதா நெல்லை மாநகராட்சி கவுன்சிலர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதாக தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. 7000க்கும் அதிகமான விற்பனை நிலையங்களில் போதிய எரிபொருள் ஸ்டாக் இருப்பதால் தட்டுப்பாடு நிலவுவதாக கருதி தேவையற்ற முறையில் பீதி கொள்முதல் செய்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என இச்சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது.
தூத்துக்குடி விமானத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து பாஜக ஆட்சியை விமர்சித்து கோஷம் எழுப்பியதாக ஆராய்ச்சி மாணவி சோஃபியாவை கைது செய்த காவல்துறையினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தை திமுக மிரட்டியதாக கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் அரசியல் ஆதாயத்திற்காக தாவைக்கவினர் குற்றம் சாட்டுவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ரஜினியை யாரும் மிரட்ட முடியாது என்றவர் அவர் எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை என்று கூறினார். 1996இல் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என குரல் கொடுத்தவர் ரஜினி என்றும் அவரை பற்றி திமுக எந்த குறையும் சொல்லாது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஒருதலை காதல் விவகாரத்தில் பெண் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேதாஜி நகரைச் சேர்ந்த ஷர்மிளாவை வானாரப்பேட்டை இந்திரா நகரைச் சேர்ந்த திருமணமாக்கி தனியாக வாழ்ந்து வரும் ஜோசப் என்பவன் ஒருதலையாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பணி முடித்து வீட்டிற்கு சென்ற ஷர்மிளாவை பெட்ரோல் ஊற்றி ஜோசப் எரித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் ஆலயம் எதிரே சாலையோரம் உள்ள குடியிருப்பு வீட்டுக்குள் டாரஸ் லாரி புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூக்க கலக்கத்தில் ஓட்டுநர் இருந்ததால் அவரது கட்டுப்பாட்டை மீறி வீட்டுக்குள் டாரஸ் லாரி புகுந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. கோவையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை கட்டாய திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சாய்பாபா காலனி பகுதியில் வசித்து வரும் இச்சிறுமி கருக்கலைப்புக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 20 நாட்களுக்கு மேலாக டிஸ்சார்ஜ் செய்யாமல் இழுத்தடிப்பதாகவும் கூறப்படுகிறது. கோவை சிங்காநல்லூர் ரயில் நிலையத்தில் பெயர் பலகையில் எழுதப்பட்டிருந்த இந்தி வார்த்தைகள் கருப்பு மை பூசி அழிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் ரயில்வே துறையில் இந்தி மயமாக்கம் அதிகரித்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் தமிழ்மொழி ஆர்வலர்கள் ரயில் நிலைய முகப்பு நடைமேடை பகுதிகளில் பெயர் பலகையில் இருந்த இந்தி வார்த்தைகளை கருப்பு மை பூசி அழித்தனர். நான் அவனில்லை திரைப்பட பாணியில் பல பெண்களை ஏமாற்றி நகை மற்றும் பணத்தை மோசடி செய்ததாக போலி மருத்துவர் உள்ளிட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். கோவையைச் சேர்ந்த ராஜேஷ் பிருத்வி என்பவர் தொழிலதிபர், போலீஸ் அதிகாரி என கூறி பல்வேறு இடங்களில் பெண்களிடம் நகை பணத்தை வாங்கி ஏமாற்றியதாகவும் அதற்கு உடந்தையாக இருந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருமலைப்பட்டு கிராமத்தில் நிலப்பிரச்சனையில் தம்பி குடும்பத்தினரை சொந்த அண்ணனே வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சகோதரர்களான அர்ஜுன் மற்றும் காசி ஆகியோரிடையே சொத்தை பங்கிட்டுக் கொள்வதில் பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது. இதில் ஏற்பட்ட தகராறில் அண்ணன் காசி தனது தம்பி அர்ஜுனன், அவரது மனைவி வீரம்மாள் உள்ளிட்ட குடும்பத்தினரை கொடுவாளால் வெட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட அரசு விழாவில் வரவேற்புக்காக வைக்கப்பட்டிருந்த கரும்பு, வாழை மரங்களை பொதுமக்கள் கொத்து கொத்தாக அள்ளிச் சென்றனர். விழா மேடை அருகே 100க்கும் மேற்பட்ட கரும்பு, வாழை தார்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் நிகழ்ச்சி முடிந்ததும் அதனை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் போட்டி போட்டு அள்ளிச் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே காஞ்சிபுரம் வந்தவாசி நெடுஞ்சாலையில் செய்யாற்றின் குறுக்கே 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் உயர்மட்ட மேம்பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டது. 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்டு உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டிருப்பதால் நெரிசல் இல்லாமல் செல்ல முடிவதாக வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் செம்பாட்டூரில் கல்குவாரி அமைக்க அனுமதி வழங்கப்பட்டதை ரத்து செய்யாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்குவாரி அமைந்தால் மக்கள் பல பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் 100 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு நீர்மட்டம் இல்லாமல் போய்விடும் என்றும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது.
திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கியின் ஏடிஎம் இயந்திரங்களை ஏற்றிச் சென்ற மினி சரக்கு வாகனம் தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வாகனத்தின் பின்பக்க டயர் வெடித்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சரக்கு வாகனம் சாலையின் நடுவே கவிழ்ந்தது. அதில் வாகனத்தில் இருந்த 5 ஏடிஎம் இயந்திரங்கள் சாலையில் விழுந்து சேதமடைந்தன. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இம்மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்கள் பற்றியும் அரசியல் கட்சியினர் பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்த தேர்வு செய்யப்பட்டுள்ள இடங்கள் உட்பட தேர்தல் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் பட்டா பெயர் மாற்ற 14,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். குஞ்சாண்டியூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி இளங்கோ என்பவரிடம் கிராம நிர்வாக அலுவலர் பாக்கியராஜ் பட்டா பெயர் மாற்றத்திற்கு 14,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்பணத்தை வாங்கியதாக விஓவின் உறவினர் ஜெகதீஷ் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே தென்னந்தோப்புக்குள் புகுந்த யானை கூட்டம் அங்கிருந்த தென்னைகளை சாய்த்து சேதப்படுத்தியது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கிராமமான அருணாச்சலபுரம் பகுதியில் உள்ள கண்ணன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் புகுந்த யானைகள் அங்கிருந்த 12 தென்னை மரங்களை வேரோடு சாய்த்தும் பிடுங்கியும் எரிந்துள்ளன. திருச்சியில் எல்பிஜி கேஸ் நிரப்புவதற்காக ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவதிக்குள்ளாக்கினர். காலதாமதமாவதால் தங்களுடைய ஒருநாள் வருமானமே போய்விட்டதாக வேதனை தெரிவித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே சாலையின் குறுக்கே டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கான்கிரீட் சிமெண்டாலான சுற்றுச்சுவர் கற்களை ஏற்றிச் சென்ற அந்த லாரி அனந்தபெருமாள் நாடானூர் விளக்கு அருகே வளைவில் திரும்பிய போது கவிழ்ந்தது. இதனால் லாரியில் இருந்த கான்கிரீட் சிமெண்ட் ஸ்லாபுகள் சாலையில் விழுந்து உடைந்தன. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை ராமையன்பட்டி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தில் 7 இடங்களில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் உள்ள நிலையில் தனியார் கல்லூரிகள் தொடங்க கால்நடை மருத்துவ கவுன்சில் அனுமதித்திருப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 24வது வார்டுக்கு உட்பட்ட கவனம்பட்டி பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பட்டியலின சமுதாயத்தினர் வசித்து வரும் நிலையில் கழிவுநீர் கால்வாய் வசதி, குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து முக்காணி ரவுண்டானா அருகே பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையே சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இஸ்ரேல் ஈரான் போரால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் மேலானூர் பகுதியில் மண் அடுப்பு தயாரிக்கும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. சுற்றுவட்டார பகுதிகளில் மண் அடுப்பு வியாபாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் ஒரு மண் அடுப்பு 80 முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்நிலையில் மண்பாண்டம் தொழிலுக்கு வங்கி கடனுதவி வழங்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மது போதையில் கூலி தொழிலாளியை அடித்து கொலை செய்ததாக 5 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். வடக்கு மலையடிப்பட்டியைச் சேர்ந்த பழைய பாட்டில் வியாபாரியான 33 வயதான மாரியப்பன் என்பவரை மது பாட்டில் மற்றும் கட்டையால் தலையில் அடித்து கொன்றதாக முத்துலிங்கம், டேனியல், தங்கபாண்டியன், சங்கிலிராமன், அழகு லோகநாதன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்ட் டேபிள் 95 மற்றும் மெட்ராஸ் மெட்ரோ லேடி சர்க்கிள் 70 ஆகிய அமைப்புகள் இணைந்து ஆதரவற்ற குழந்தைகள் 25 பேரை சென்னையில் இருந்து கோவைக்கும், கோவையில் இருந்து சென்னைக்கும் விமானத்தில் அழைத்து சென்றனர். ஃபிளைட்ஸ் ஆஃப் ஃபேண்டசி 2026 என்ற திட்டம் மூலம் ஆதரவற்ற குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் விமானத்தில் பயணிக்கும் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர்.
சென்னை ராமாபுரத்தில் உள்ள SRM கல்லூரியில் நடந்த சர்வதேச சைபர் மாநாட்டில் தொழில்நுட்பம் சார்ந்த 96 கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்டு எடுத்துரைக்கப்பட்டன. மலேசியாவின் மல்டிமீடியா பல்கலைக்கழகம் மற்றும் ஓமன் நாட்டின் மஜன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் 191 ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் செயல்முறைக்கு பிறகு 96 கட்டுரைகள் தேர்வானது. சென்னை RK நகரில் தாவேகா சார்பாக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெறவிருந்த நிலையில் போலீசார் கடைசி நிமிடத்தில் மேடையை அகற்றுமாறு கூறியதால் இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தெருமுனை கூட்டத்திற்கு அனுமதி பெற்றுவிட்டு பொதுக்கூட்டம் போல மேடை அமைத்திருப்பதாக கூறி போலீசார் மேடையை அகற்றுமாறு சொன்னதாக கூறப்படுகிறது. வட சென்னையின் டி நகர் என அழைக்கப்படும் GA ரோடு MG ரோடு பகுதியில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளால் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவதாக கூறி வியாபாரிகள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 18 மாதங்களில் முடிக்கப்படும் என்று கூறி தொடங்கப்பட்ட பணிகள் 3 ஆண்டுகளை கடந்தும் நிறைவடையாததால் பல கோடி ரூபாய் வியாபாரத்தை இழந்திருப்பதாக வியாபாரிகள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கரும்பு டிராக்டர் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆசிரியை பரிதாபமாக உயிரிழந்தார். திருத்துறையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வந்த சௌந்தரி சக ஆசிரியை சிவசங்கரியோடு இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்றபோது எதிரே கரும்பு ஏற்றி வந்த டிராக்டர் மோதியது. இதில் அதன் சக்கரத்தில் சிக்கிய ஆசிரியை உடல் நசுங்கி உயிரிழந்தார். கொடைக்கானலில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதிய நிலையில் உயரழுத்த மின்கம்பம் சாய்ந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேல்மலைக்கு செல்லக்கூடிய மின்கம்பம் சாய்ந்ததால் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சாதனங்களை விற்பனை செய்யும் பிரபல நிறுவனமான கிரியாஸ் மக்களின் பேராதரவுடன் தமிழ்நாட்டில் மேலும் 3 கிளைகளை திறந்திருக்கிறது. சென்னை வியாசர்பாடியிலும், திருச்சி மாவட்டம் காட்டூரிலும், தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிலும் கிரியாஸின் புதிய கிளைகள் திறக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் எபிக் ஃபியூரியில் அமெரிக்காவின் B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க மத்திய கட்டளை வெளியிட்டுள்ள X பதிவில் B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானிய ஆட்சியின் இன்றைய அச்சுறுத்தலை அகற்றுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் மீண்டும் கட்டியெழுப்பும் திறனையும் நீக்க நீண்ட தூர தாக்குதலை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி உட்பட உயர் அதிகாரிகள் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு $10 மில்லியன் வெகுமதி வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஈரானிய பயங்கரவாத தலைவர்கள் என்று குறிப்பிட்டு அமெரிக்காவின் நீதிக்கான வெகுமதிகள் துறை X தளத்தில் ஓர் அறிவிப்பு பதாகையையும் பகிர்ந்திருக்கிறது. ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பள்ளி மாணவிகள் உயிரிழந்த சம்பவத்தில் அவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கும் நோக்கில் அவசர மனிதநேய உதவியாக 1,84 லட்சம் ரூபாய் வழங்க சீனா முடிவு செய்துள்ளது. இந்த நிதி கொல்லப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. ரமலான் புனித மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி ஈரானின் இஸ்ஃபகான் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பேரணி நடத்தினர். அப்போது ஈரானின் முன்னாள் அரசு தலைவர் கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாட்டு கொடிகளை தீயிட்டு கொளுத்தினர். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணாவுக்கு முழங்காலில் ஏற்பட்ட காயம் குணமடையாததால் நடப்பாண்டுக்கான IPL தொடர் முழுவதிலும் இருந்து விலகி உள்ளார். IPL-இல் இருந்து ஹர்ஷித் ராணா விலகி உள்ளதால் அவருக்கு மாற்று வீரரை ஒப்பந்தம் செய்ய வேண்டிய நிலை கொல்கத்தா அணிக்கு ஏற்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பையில் முட்டாள்தனமான அணி தென்னாப்பிரிக்கா தான் என இங்கிலாந்து முன்னாள் வீரர் மைக்கேல் வாகன் கடுமையாக சாடியுள்ளார். சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகளிடம் தோற்றிருந்தால் தொடரிலிருந்து இந்தியா வெளியேறியிருக்கும் என தெரிவித்த மைக்கேல் வாகன் வலுவான அணியை வெளியேற்றுவதுதான் உலகக்கோப்பையை வெல்வதற்கான சிறந்த வழி என தெரிவித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் பற்றி தான் பேசியது யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்பதாக தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்த மூத்த நடிகர் ராஜேந்திர பிரசாத் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் நடந்த விருது வழங்கும் விழாவில் படத்தில் கத்தி சண்டை போடுவதில் காந்தாராவ் வல்லவர் என்றும் அவரை பார்த்து எம்ஜிஆர் கூட சிறுநீர் போகும் அளவுக்கு பயப்படுவார் என்றார். அந்த சர்ச்சை பேச்சு வீடியோ வைரலான நிலையில் பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர்.
ஹைதராபாத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் தொடங்கிய புதிய மல்டிபிளெக்ஸ் திரையரங்கில் வால் ஆஃப் கிரேட்ஸ் எனப்படும் சினிமா பிரபலங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சுவரில் புகழ்பெற்ற இயக்குநர்களான ராம்கோபால் வர்மா மற்றும் சங்கர் புகைப்படங்கள் இல்லாதது சர்ச்சையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அட்லி மற்றும் பிரசாந்த் நீல் போன்ற புதிய இயக்குநர்களின் படங்கள் இருப்பது பற்றியும் விவாதம் எழுந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்தாலம்மன் கோயில் பூச்சொரிதல் திருவிழாவிற்கு இஸ்லாமியர்கள் தட்டுகளில் பூக்களை கொண்டு வந்து வழிபாடு செய்தது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. மேலும் பூத்தட்டுகளை ஏந்தி வந்து வழிபட்ட இஸ்லாமியர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் ஆலய மீனபரணி தூக்க நேர்ச்சை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி நடைபெறும் 10ஆம் நாள் விழாவில் குழந்தை பாக்கியம் ஆரோக்கியம் வேண்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பச்சிளம் குழந்தைகளோடு தூக்க நேர்ச்சை செலுத்த உள்ளனர். இதற்காக 1500 பேர் கோயிலில் முன்பதிவு செய்திருக்கின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் உண்டியல்களில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 9 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 24 கிராம் தங்கம் வருமானமாக கிடைக்கப்பெற்றது. பிரதமர் மோடி வருகை தந்ததை ஒட்டி அவரது பாதுகாப்புக்காக கோயிலில் இருந்த 12 உண்டியல்களை திறக்க பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் அறிவுறுத்தியிருந்தனர்.